வணக்கம். ட்ரேடிங் கரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெக்கவரி வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 48,847 அப்படின்ற ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகும் போதுவே பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆகி ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லி ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் இப்போ மார்க்கெட் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ 2 நாளாக என்ன நடந்ததுன்றதே இல்லாத அளவுக்கு லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்ததோ அதே ரேஞ்சில் இப்போ கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ நேற்று அதாவது எலெக்ஷன் டே அன்னைக்கு முன்னாடியும் எலெக்ஷன் டே அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டு லோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஏறி இறங்கியிருக்கு. ஸோ 5,000 பாயிண்ட்ஸு பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 2,500 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து 2,200 பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்னும் வந்து ரெக்கவர் ஆகணும் ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் யார் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் என்னைக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து வாலட்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கும் வரும் வாரத்துலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பணம் அதாவது கொஞ்சம் ஏற்றம் இருக்கும், ஒரு சடன் ஃபால் இருக்கும், திருப்பியும் ஏற்றம் இருக்கும், சடன் ஃபால் இருக்கும். ஸோ இப்போ இந்தமாரி வாலட்டைலாக தான் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு எப்போவெல்லாம் கீழே விழுகுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பொசிஷன் வச்சுக்காம இன்ட்ராடேயில் மட்டுமே பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோ, நிஃப்டி இடிஎஃப்ஓ, நிஃப்டி பிசிஓ, பேங்க் பிசிஓ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாங்கி அக்குமுலேட் பண்ணலாம். இப்போ இம்மீடியட்டாக ஒரு 5%, 7% வருது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் வாங்கி விற்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அடுத்த 1 மந்த்துக்கு பண்ண வேண்டியது இருக்கும். ஓரளவுக்கு இவங்களுடைய பாலிசி என்ன, அதுக்கப்புறம் வந்து யார் வந்து நிதியமைச்சராக வரப்போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் தான் பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பட்ஜெட்டை வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்கம் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலுடைய அவங்களுடைய சேலரி இண்டிவிஜுவல் இன்கமாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியல, இப்போ பண்ணுவாங்களான்றதும் தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசிக்காக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள், கீழே விளைவில் அக்குமுலேட் பண்ணுங்கள். ஒரேடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்ல நல்ல ஸ்டாக்கு விழுகும்போது ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5,000 பாயிண்ட்ஸ்லேருந்து 2,500 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இன்னொரு 2,000 பாயிண்ட்ஸு. ஸோ ப்ராப்ளி நல்ல மூவ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 50,000 to 49,400 to 50,000 அப்படின்ற ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி மேலே போவதற்கான அதுதான் வாய்ப்பு. அடுத்தது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். கீழே வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி விவேப் இருக்குது. ஸோ 48,300 48,400ன்னு வச்சுப்போம், 48,300 to 350 அந்த ரேஞ்சில் வந்து குவார்ட்டர்லி விவேப் இருக்குது. அதை உடைக்கும் பட்சத்தில் 47,900ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே விவேப் இருக்குது. அதையும் உடைக்கும் பட்சத்தில் 47,285. ஓகேங்களா? ஸோ 47,300, 47,900 இதெல்லாமே சப்போர்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 48,300. ஃபஸ்ட்டு கீழே விழுந்தோம்னே 48,300 இருக்கும். பட் அகைன்
நாளைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகலை, அதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெருசாக அதில் ஈடுபாடு இல்லை, அதாவது அவங்க எஃப்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா இன்னும் செல்லிங் மோடில் தான் இருக்காங்க, செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக செல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு டிஏஎஸ் வந்து பண்ண முடியும். இப்போ இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அகைன் மோடி தான் இருக்க போகிறாருன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டிஏஎஸ் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா நமக்கு கீழே இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது. அதையும் மீறி எஃப்ஐஎஸ் வந்து விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எவ்ரி டிப் வந்து நம்ம கொஞ்சம் பை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பை பண்ணணும். இப்போ இறங்க இறங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டி பீஸ், நான் சொன்ன மாதிரி நிஃப்டி பீஸையோ இல்லை அதாவது இடிஎஃப் நிஃப்டி இடிஎஃபோ இல்லை பேங்க் பீஸையோ நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த இன்னைக்கான ஹையை வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் 49,350 அப்படின்ற ரேஞ்சில் உடையும் போது ஈஸியாக வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது கேப் கிடையாது, ஏற்கனவே ஃபில் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை திரும்பவும் கீழே விழுது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 47,950 கீழே விழுவதற்கான சான்சஸாக இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து விவேப்பை பொறுத்த வரைக்கும். கெமிரலா பிவட் பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது கெமிரலா பிவட் பாயிண்ட்ஸ் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 49,850 அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா H3 கெமிரலா பிவட் பாயிண்டோட H3 இருக்குது. ஸோ நாளைக்கு அதை உடைக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை உடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 50,000 போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி உடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு 48,871லேருந்து 49,850, ஸோ கிட்டத்தட்ட இதுவே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அவ்வளோதான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ரெக்கவர் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 50,000 வந்து ஈஸியாக அடுத்த வாரத்தில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கீழே விழும்போது சொன்ன மாதிரி கெமிரலா பிவட் பாயிண்ட்டில் 48,250 இல்லை அப்படின்னா 47,500. ஸோ 47,500 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம OAI டேட்டாவும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டதுக்கப்புறம் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் OAI டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 49,000ல் வந்து கிட்டத்தட்ட காலும் புட்டும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ 49,000ல் கால் அண்ட் புட்டு இருக்கும் பொழுது 49,100 போது ஆப்வியஸ்லி இதில் எது வந்து கீழே விழுவும் பட்சத்தில் உங்களுக்கு 49,000 சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 49,000ல் வந்து கால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பட்சத்தில் இங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே விழுந்தது அப்படின்னா 48,500. என்ன கேட்டிங்கன்னா 49,000 வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 49,500 49,000 to 49,500 வந்து நாளைக்கு ஒரு ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர் டு காலை பொறுத்த வரைக்கும். ஸோ அது புட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கனால 49,000 மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அகைன் நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். நிஃப்டியோட எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் ஸோ 22,500 வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்படின்னும் போது
நாளைக்கு ஷார்ட் கம்மியாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்க்கும்பொழுது நிஃப்டி வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு மிக்சடாக வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி கீழே விழும்போது பேங்க் நிஃப்டியும் கீழே விழுவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அடுத்தது எஃப்ஐயோட டேட்டாவை பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி எஃப்ஐ வந்து இன்றைக்கும் வந்து செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. ஸ்ட்ராங் பேரிஷ் மோடில் தான் இருக்காங்க. டிஏஎஸ் வந்து மைல்டு புல்லிஷில் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்குறதுக்கும் இவங்க விற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸ்டில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து விற்கிற மோட்டில் தான் இருக்கும்போது நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால கீழே விழுவதற்கான நிஃப்டி கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே மூவ் ஆகி தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து இதர் வந்து ரேஞ்ச் மோடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து அப் மூவ்மெண்ட் கொடுக்கறது புல்லிஷ் மூவ்மெண்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விழுந்தது அப்படின்னு பட்சத்தில் டிஏ சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் கண்டினியூஸாக விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இன்ட்ராடே வந்து பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி வீஸை அக்குமுலேட் பண்ணலாம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ட்ரேடிங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து என்னுடைய அப்சர்வேஷன் தான். முழுக்க இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.